Hi friends, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் யூனிட் 2 டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா how to find solution for a difference equation using z transform அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு இம்பல்ஸ் இன்புட் கொடுத்தா எப்படி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது, இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனுக்கு இன்புட் வந்து ஸ்டெப் இன்புட் கொடுத்தா யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுத்தா வாட் வில் பி தி ரெஸ்பான்ஸ் பை யூஸிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். Question. Determine the unit response, unit step response of the system whose difference equation y of n minus 0.7 y of n minus 1 plus 0.12 y of n minus 2 is equal to x of n minus 1 plus x of n minus 2, where initial conditions are y of minus 1 equal to y of minus 2 equal to 1. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஓகே சார். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா வாட் இஸ் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய் ஆஃப் என் மைனஸ் 3 வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இசட் பவர் மைனஸ் 3 ஒய் ஆஃப் இசட் ப்ளஸ் ஒய் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் y of minus 2 z power minus 1 plus y of minus 1 z power minus 2. அடுத்து y of n minus 2 is equal to z power minus 2 y of z plus y of minus 2 z power 0 plus y of minus 1 z power minus 1. அடுத்து y of n minus 1 is equal to z transform of y of n minus 1 is equal to z inverse y of z plus y of minus 1 z power 0. ஸோ நம்ம சம்மில் வந்து ஒய் ஆஃப் என் மைனஸ் 1 ஒய் ஆஃப் என் மைனஸ் 2 ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ கொடுத்துருக்க டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனுக்கு வி நீட் டு டேக் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஸோ டேக் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஆஃப் என் இருக்கு இல்லையா? ஸோ ஒய் ஆஃப் என்னுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் கேபிட்டல் y of z. அடுத்து minus 0.7 y of n minus 1 இருக்கு. So y of n minus 1க்கு z transform is with initial conditions ஓட z inverse y of z plus y of minus 1. அடுத்து plus 0.12 plus 0.12 y of n minus 2. So y of n minus 2 is z power minus 2 y of z plus y of minus 2 plus y of minus 1 z power minus 1. Close bracket. Equal to x of n minus 1 equal to x of n minus 1. So x of n minus 1 y க்கு பதில் x யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். So x of n minus 1 is z inverse x of z plus x of minus 1 plus x of n minus 2. So இது வரைக்கும் ஒரு term plus x of n minus 2. So x of n minus 2 is z power minus 2 x of z plus x of minus 2 plus x of minus 1 z power minus 1. ஓகே சார். ஸோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து y of minus 1 y of minus 2 is equal to 1. அந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ
y of z தான் minus 0.7. So z inverse y of z plus y of minus 1 is 1. So y of minus 1 is 1. அடுத்து plus 0.12 z power minus 2 y of z plus y of minus 2 is 1 plus y of minus 1 is 1 multiplied by z inverse equal to போட்டுக்கலாம் equal to z inverse x of z. x of minus 1 பத்தி கொஸ்டின்ல கொடுக்கல, so it is considered as 0. அடுத்து plus z power minus 2 x of z. x of minus 2 பத்தி கொஸ்டின்ல கொடுக்கல, so it is considered as 0. x of minus 1 பத்தி கொஸ்டின்ல எந்த டீடைல்ஸும் கொடுக்கல, so it is considered as 0. ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ y of z minus 0.7 z inverse y of z minus 0.7 plus 0.12 z power minus 2 y of z plus 0.12 plus 0.12 z inverse equal to z inverse x of z plus z power minus 2 x of z. ஓகே. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒய் டேர்ம்ஸ்லாம் ஏற்கனவே தனியாக தான் இருக்குது, ஒய் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாக தான் இருக்குது. ஸோ ஒய் டேர்ம்ஸ்லாம் காமனாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒய் ஆஃப் இசட் minus 0.7 z inverse y of z. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, minus 0.7 plus 0.12. so 0.12 minus 0.7 we get minus 0.58. so minus 0.58 plus 0.12 z power minus 2 y of z plus 0.12 z inverse equal to z inverse x of z plus z power minus 2 x of z. so இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ y of z காமனாக எடுத்துடலாம். ஸோ y of z காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 1 வந்துடும், மைனஸ் 0.7 z inverse, இங்க ஒரு y எடுத்தோம்னா we get plus 0.12 z power minus 2. ஸோ இதை தவிர்த்து 1 2 3 டேர்ம்ஸ் போக மீதி என்ன இருக்குன்னா plus 0.12 z inverse minus 0.58 equal to இந்த சைடு அதே மாதிரி x of z காமனாக எடுத்தோம்னா we get z inverse plus z power minus 2. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ நமக்கு வந்து y of z x of z அந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு வரணும். ஓகே. ஸோ இங்கே வந்து y of z இருக்கலாம், x of z இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா y of z அப்படியே வந்துடும். ஸோ 1 மைனஸ் 0.7 z inverse plus 0.12 z power minus 2 இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் equal to x of z into z inverse plus z power minus 2 அப்படியே வந்துடும். இந்த ரெண்டு சைடு இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா plus 0.58 minus 0.12 z inverse. சரியா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் பவர்ஸ்லாம் பாசிட்டிவ் பவர்ஸாக மாற்றிடலாம். ஸோ
y of z into 1 minus 0.7 by z plus 0.12 divided by z square. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது ஃபெமிலியரா இருக்கோ யூ கேன் டூ இட். ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா 1 by z plus 1 by z square plus 0.58 minus 0.12 is sorry 1 by z. ஓகே, ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ y of z இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? டினாமினேட்டர் இஸ் z ஸ்கொயர். ஸோ z ஸ்கொயர் மைனஸ் 0.7z plus 0.12 equal to x of z. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே ஒரு z ஸ்கொயர் z plus 1 plus. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு எல்சிஎம் எடுத்துடலாமா? என்ன வரும்? 0.58 z minus 0.12 divided by z. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே மட்டும் y of z வச்சுட்டு மிச்ச டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா y of z is equal to x of z multiplied by z plus 1 divided by z square. இந்த டேர்ம் கூட இந்த ஃபுல் டேர்ம் ஆப்போசிட் சைடில் வந்தால் இன்வெர்ஸில் வரும். ஸோ தலைகீழ வரும். z square by z square minus 0.7 z plus 0.12 plus 0.58 z minus 0.12 by z multiplied by z square divided by z square minus 0.7 z plus 0.12. ஓகே சார். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பார்க்கும்போது இங்கே ஒரு இசட் ஸ்கொயர், இங்கே ஒரு இசட் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு இசட் நமக்கு கேன்சல் ஆகும். ஓகே சார். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we will try to factorize the denominator. ஸோ டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது பாருங்க, இசட் ஸ்கொயர் மைனஸ் 0.7z ப்ளஸ் 0.12. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்டரில் go for equation modes, degree 2. ஸோ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ மைனஸ் 0.7, c ஓட வேல்யூ 0.12. ஸோ we get one answer as z is equal to 0.4, second answer as z equal to 0.3. So the two solutions are z equal to 0.4 and z equal to 0.3. So இதை வந்து நம்ம factors மாற்றினா, so z minus 0.4 and this one is z minus 0.3. ஓகே சார். ஸோ இதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ I get y of z is equal to மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் நிறையா இருக்குது, உள்ள விஷயம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம செய்கிற பண்ண விஷயம் தான் ஸ்டெப்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ x of z into z plus 1 divided by இந்த வேல்யூ
factorize பண்ணா I get z minus 0.4 z minus 0.3 plus 0.58 z plus 0.12 multiplied by z divided by we get z minus 0.4 z minus 0.3 ஓகேங்களா சரி சார் இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா x of z ஸோ இப்போ x of zல என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா I need step response எப்போ சார் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா if I give step input I will get step response சரிங்களா ஸோ அதை இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ ஃபார் யூனிட் step input x of n is equal to step input is u of n so z transform எடுத்தா z transform of x of n so take z transform of step input u of n so z transform எடுத்தா இங்க x of z is equal to u of n க்கு z transform is z divided by z minus 1 so let this be equation 2 let this be equation 1 so இந்த x of z equation 1 ல நம்ம substitute பண்ணுவோம் so equation 1 becomes y of z is equal to x of z அங்க substitute பண்ணுங்க z divided by z minus 1 multiplied by z plus 1 divided by z minus 0.4 z minus 0.3 plus 0.58 z plus 0.12 z divided by z minus 0.4 z minus 0.3 okay sir so we have arrived at y of z so இப்போ வந்து நம்ம partial fraction எடுக்க வேண்டியதான் சரிங்களா ஸோ இதுக்கு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் ஸோ இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to apply partial fraction method convolution method or residue method நமக்கு ஈஸி வந்து partial fraction method தான் ஸோ partial fraction method அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இசட் ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா இசட் ஸ்கொயர் டிகிரி ஐ ஆஃப் தி நியூமரேட்டர் இஸ் இசட் ஸ்கொயர் இங்கேயும் டிகிரி ஆஃப் தி டினாமினேட்டர் இஸ் இசட் ஸ்கொயர் ஸோ 2 வருது ஸோ அந்த பவர் கம்மி பண்ணுறதுக்காக இதுல இருந்து ஒரு இசட் நம்ம ஆப்போசிட் சைடு கொண்டு போக போகிறோம் ஸோ இதுலேயும் சேர்த்து ஒரு இசட்டை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடலாம் சரியா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐ கெட் ஒய் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 1 டிவைடட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 0.4 இசட் மைனஸ் 0.3 ப்ளஸ் இதுலேருந்து ஒரு இசட் எடுத்துட்டோம்ல ஸோ என்ன வரும் அப்படின்னா 58 இசட் plus 0.12 divided by z minus 0.4 z minus 0.3 okay sir இதுக்கப்புறம் வேலை ஈஸி தான் சரியா so let this be our equation 3 ஓகே சார் ஸோ இப்போ ரெண்டு பார்ட்டாக இருக்குது ஸோ ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியாக என்ன பண்ணணும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி பின்னால் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சரியா ஓகே சார் ஸோ தனித்தனியாக வந்து we start our partial fraction so consider first part alone now consider z plus 1 divided by z minus 1 z minus 0.4 z minus 0.3 இந்த டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஸோ இதுக்கு மட்டும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணால்
a divided by z minus 1 plus b divided by z minus 0.4 plus c divided by z minus 0.3. ஸோ இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஏபிசி கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? மல்டிப்ளைடு பை திஸ் வேல்யூ. ஸோ z plus 1 divided by z minus 1, z minus 0.4, z minus 0.3. ஸோ இது எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் z equal to 1. ஓகேவா? ஸோ இதை எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு z minus 1, z minus 1 சிம்பிளிஃபை ஆகும். ஸோ இதுக்கப்புறம் z நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ zக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நியூமரேட்டரில் 1 plus 1 divided by டினாமினேட்டரில் 1 minus 0.4, 1 minus 0.3. So I get 2 divided by 1 minus 0.4 is 0.6 into 1 minus 0.3 is 0.7. So we solve it in calculator. So calculator 2 divided by 0.6 into 0.7. I get 4.76. So A is 4.76. ஓகே சார். ஸோ இதே மாதிரி பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பிக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இசட் மைனஸ் 0.4. ஸோ இசட் மைனஸ் 0.4 மல்டிப்ளைடு பை இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் மைனஸ் 1, இசட் மைனஸ் 0.4, z minus 0.3. Substitute z equal to 0.4. ஸோ இதில் சிம்பிளிஃபை ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 0.4, 0.4 will get cancelled. So I get z plus 1 divided by z minus 1 multiplied by z minus 0.3. So z க்கு பதில் 0.4 substitute பண்ணுங்க. So 0.4 plus 1 divided by 0.4 minus 1, 0.4 minus 0.3. So if I simplify it, I get numerator as 1.4 divided by denominator வந்து 0.4 minus 1 is minus 0.6 multiplied by 0.4 minus 0.3 is 0.1. So equal to, so simplify பண்ணோம் அப்படின்னா 1.4 divided by 0.6 into 0.1 get minus 23.33. So A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. So in the similar manner find C also. So C equal to, C வந்து C க்கு denominatorல உள்ளது z minus 0.3. So C is equal to z minus 0.3 multiplied by z plus 1 divided by z minus 1, z minus 0.4, z minus 0.3. Substitute z equal to 0.3. So simplify பண்ணா here we get 0 minus z minus 0.3, 0.3 cancel. So I get z plus 1 divided by z minus 1 multiplied by z minus 0.4. So substitute z equal to 0.3. So equal to 0.3 plus 1 divided by 0.3 minus 1, 0.3 minus 0.4. Okay. So simplify பண்ணோம்னா we get numerator as 1.3 divided by 0.3 minus 0.7 minus 0.1 is minus 0.7 multiplied by minus 0.1 equal to 0.3 divided by 0.7 multiplied by 0.1 equal to 18.57. So we get C. So we are getting A equal to 4.76,
A equal to 4.76, B equal to minus 23.33 and C equal to 18.57. Okay sir. So ஒரு பார்ட்டுக்கு ABC கண்டுபிடிச்சாச்சு. So now move to second part. Second part எது அப்படின்னு பார்த்தோம்னா so this one. So this is second part. So this is first part. So first part work முடிஞ்சு. So move to second part. So consider the second part. First part complete பண்ணிட்டோம். So second partக்கு we need to take partial fraction. Okay. So second part என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ இங்கே 0.58 z minus 0.12, இங்கே we have used plus. ஸோ அது ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஐ கெட் ஹியர் 0.58 z minus 0.12. Here also we get minus 0.12. Here also we get minus 0.12. Okay sir. So first part க்கு partial fraction முடிச்சாச்சு. So move to second part. So second part consider பண்ணுவோம். So second part க்கு partial fraction apply பண்ணா. So consider the second part alone. So second part is 0.58 z minus 0.12 divided by z minus 0.4 z minus 0.3. Okay sir. So இதுக்கு partial fraction கண்டுபிடிச்சு என்ன சார் வரும்? A போன இதில் A நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ we use D. So D divided by z minus 0.4 plus E divided by z minus 0.3. Okay sir. So இப்போ we will find the D and E. So D is equal to D denominator z minus 0.4 multiplied by 0.58 z minus 0.12 divided by z minus 0.4 z minus 0.3, where z is equal to 0.4. So simplify என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு z minus 0.4, இங்க ஒரு z minus 0.4 will get cancelled. So we get 0.58 z minus 0.12 divided by z minus 0.3, where z is equal to 0.4. So value substitute பண்ணுவோம். Substitute பண்ணா we get 0.58 z is 0.4 minus 0.12 divided by 0.4 minus 0.3. So this I will get as 0.1. 0.58 multiplied by 0.4 minus 0.12 divided by we get 1.12. Answer as 1.12. So D கண்டுபிடிச்சிட்டோம். So இதே மாதிரி E கண்டுபிடிச்சிடலாம். So E is equal to E க்கு denominatorல z minus 0.3 multiplied by 0.58 z minus 0.12 divided by z minus 0.4 z minus 0.3, where z is equal to 0.3. So
we get z minus 0.3, z minus 0.3 can slide down. So here we get 0.58 z minus 0.12 divided by z minus 0.4 இங்க அவ்வளோதான். ஓகே. So in this we have to substitute z equal to 0.3. ஓகே சார். ஸோ இப்போ வந்து z சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0.58 into 0.3 minus 0.12 divided by z is 0.3 minus 0.4. So substitute panna we get answer as minus 0.54. So we have found d equal to 1.12, e equal to minus 0.54. So a b c d e எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ஈக்குவேஷனில் we need to substitute. ஓகே சார். ரெண்டு பார்ட்டுக்கும் இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து மெயின் ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஈக்குவேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3ல் இதெல்லாம் ஆன்சரையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ equation 3 now becomes y of z by z is equal to, so equation 3 பாருங்க என்ன இருக்கு. so equation 3ல first part is abc. so abc value கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. so அதை கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். so a is 4.76 divided by z minus 1. 4.76 divided by z minus 1. அடுத்து b ஓட value. so b is minus 23.33 minus 23.33 z minus 0.4. அடுத்து we need c. so c is 18.57. so plus c is 18 point, sorry, so c is 18.57 divided by z minus 0.3 plus அடுத்து பாருங்க we need d and e. so second part ஓட partial fraction வந்து d and e. so d is 1.12. so 1.12 divided by z minus 0.4 and e is minus 0.54 divided by z minus 0.3. so எல்லா வேலையும் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ y of z by z இருக்கு இல்லையா. ஸோ இந்த z, ஸோ இந்த z-ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க பழையபடி. ஸோ ஐ கெட் y of z is equal to, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணிடலாம். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனை பண்ணிடலாம். ஸோ என்ன சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா இங்கே z minus 0.4, இங்கே டினாமினேட்டர் z minus 0.4. ஸோ ஐ கேன் simplify. so minus 23.33 plus 1.12. so I get 22.21. so 4.76 by z இருக்கட்டும் divided by z minus 1 minus 22.21 divided by z minus 0.4 அடுத்து plus z minus 0.3, இங்கே z minus 0.3 இருக்கு. so 18.57 minus 0.54. so answer is 18.03. so 18.03 divided by z minus 0.3.
ஓகே ஸோ இப்போ இசட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ ஐ கெட் y of z is equal to 4.76 z by z minus 1 minus 22.21 multiplied by z by z minus 0.4 plus 18.03 multiplied by z minus 0.3 z by z minus 0.3 okay sir so இப்போ inverse z transform நம்ம எடுத்துடலாம் so take inverse z transform inverse z transform எடுத்தா என்ன வரும் அப்படின்னா y of n is equal to y of n is equal to 4.76 z by z minus 1 க்கு inverse is u of n sorry u of n அடுத்த ஸ்டேஜ்ல கூட நம்ம எழுதிக்கலாம் so z by z minus a ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா I get 1 power n 1 power n minus 22.21 z by z minus 0.4 is 0.4 whole power n plus 18.03 here is 0.3 whole power n so எல்லாத்துலயும் லாஸ்டா என்ன பண்ணிக்கணும் ஒரு u of n சேர்த்துக்கோங்க so 4.76 1 power n is 1 so u of n minus 22.21 0.4 whole power n u of n plus 18.03 0.3 whole power n u of n so this is the desired unit step response for the given difference equation okay sir ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனுக்கு போத் சைட்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி y of z is equal to அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் இன்புட் அப்ளை பண்ணுறோம் ஸோ x of z ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸோ வி ஆர் கெட்டிங் 2 பார்ட்ஸ் ஸோ 2 பார்ட்ஸுக்கும் அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஸோ அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி ABCDE கண்டுபிடிக்கிறோம் ஸோ கண்டுபிடிச்சிட்டு அது திரும்ப கொண்டு வந்து அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டில் வி ஆர் டேக்கிங் இன்வர்ஸ் z transform okay sir so this is step response determination of unit step response for the given difference equation so இதே மாதிரி நம்ம எந்த ப்ராப்ளம் வேணும்னாலும் சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்